மோடிஜியின் கலெக்ஷன், மக்களின் செலக்ஷன். கூடும் மக்களின் மோகம், விற்பனையும் அமோகம். ஸ்டைல் ஐகானின் ட்ரேட்மார்க் உடைகள். ஆளுமையால் அகிலத்தையும் திரும்பி பார்க்க வைத்து தம்முடைய அணுகுமுறையால் பாரத மக்களின் மனம் கவர்ந்த பிரதமராக மட்டுமல்லாமல் பாரே பாராட்டும் பிரதமராக வலம் வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. உலக அளவில் எதிர்பார்ப்பு மிக்க தலைவராய் தனக்கென்று தனி நடை உடையால் குழந்தைகள் மனதிலும் குடிகொண்டு வருகிறார். விதவிதமான உடைகளை நேர்த்தியாக அணிந்து உலக அளவில் உலாவரும் இன்றைய அரசியல் தலைவர் யார் என்று கேட்டால் சின்ன குழந்தைகள் கூட சொல்கிறது நரேந்திர மோடி என்று. மோடியின் உடைக்கென்று தனி ரசிகர் கூட்டம். இவர் அணியும் விதவிதமான உடைகளையும் தலைப்பாகையையும் பார்த்து அமெரிக்காவின் பிரபல பத்திரிகை நரேந்திர மோடியை ஸ்டைல் ஐகான் என்று பாராட்டி பெருமைப்படுத்தியுள்ளது. சினிமா நட்சத்திரங்கள், விளையாட்டு வீரர்களையே தங்களுடைய ஹீரோவாக நினைத்து அவர்கள் பாணியில் நடை உடைகளை மாற்றிக்கொள்வது என்று மோகத்தில் திளைத்த இன்றைய இளசுகள் இன்றைக்கு பிரதமர் மோடியின் பக்கம் திரும்பி அவர் அணியும் ஆடைகளை தேடி தேடி விரும்பி அணிய ஆர்வம் காட்டி வருகின்றனர். தீபாவளி பண்டிகை இன்னும் சில நாட்களில் வரவிருக்கும் நிலையில் ஜவுளி கடைகளில் மோடியின் ஆடையை நாடிச் செல்கிறது மக்கள் கூட்டம். நன்மை திட்டங்களின் நாயகனாக வலம் வரும் மோடிஜியின் உடைகளை தீபாவளிக்கு தங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுப்பது மிகுந்த மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கிறது என்கின்றனர் பொதுமக்கள். மோடிஜிக்குன்னு ஒரு ட்ரெஸ் வந்திருக்கு. இனி வர்ற ஜெனரேஷன் எல்லாரும் அந்த ட்ரெஸ்ஸை விரும்பி போடுவாங்க. அவர் கிளீன் இண்டியான்னு ஒன்று கொண்டு வந்திருக்கு. ரொம்ப நல்ல முறையில் இருக்குது. அவரோட திட்டங்கள் எல்லாம் செயல்பட்டால் கண்டிப்பாக 2020 நம்ம நாடு வல்லரசு நாடு ஆகும். ஒரு அரசியல்வாதியை தங்களுடைய ஹீரோவாக நினைத்து அவரின் நடை உடைகளில் நாட்டம் கொண்டு மக்கள் கூட்டம் அலை மோதுகிறது என்பதால் மோடி கலெக்ஷனுக்கென்றே தனிப்பிரிவுகள் அமைத்துள்ளோம் என்றும், பிரதமர் மோடி அணியும் குர்தா, சுடிதார் போன்ற மோடியின் ட்ரேட்மார்க் உடைகளின் கலெக்ஷனில் தங்களின் செலக்ஷனை தேர்வு செய்து குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் விரும்பி வாங்கி செல்கின்றனர். மோடி கலெக்ஷன்களை மக்கள் விரும்பி வாங்கி செல்வதால் விற்பனையும் அமோகமாக நடக்கிறது என்று மகிழ்ச்சியுடன் கூறுகின்றனர் ஆடை விற்பனையாளர்கள். இப்போ இந்த வருஷம் தீபாவளி பார்த்தீங்க அப்படின்னா வழக்கமான தீபாவளியோட கொஞ்சம் சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். வழக்கமாக தீபாவளி அப்படின்னா ஏதாவது சினிமா நட்சத்திரங்களை மெயின் பண்ணி தான் அந்த தீபாவளியை ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்போ என்ன அப்படின்னா மோடி கலெக்ஷன்ஸ்னு சொல்லி ஒன்று அறிமுகப்படுத்தணும். அது இப்போ மிகவும் சிறப்பாக இப்போ போயிட்டுருக்கு. குழந்தைங்களே மோடி கலெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு இருக்குது. தீபாவளி என்றாலே குழந்தைகளுக்கு குதூகலம்தான். புத்தம் புதிய ஆடைகள், வெடிகள் நின்று அமர்க்களப்படுத்தும் சிறுசுகள், தங்களுக்கான ஆடைகளை தேர்வு செய்வதிலும் கில்லாடிகள். தங்களுக்கு பிடித்த சினிமா ஹீரோக்கள் மற்றும் கார்ட்டூன் பாத்திரங்களை போன்று வடிவமைக்கப்பட்ட ஆடைகளை அணிய விரும்பும் இவர்கள் இன்றைக்கு பாரத பிரதமர் மோடிஜியின் ஆடையை அணிய விரும்புகின்றனர். நான் எப்பவுமே எல்லாம் தீபாவளிக்கும் விஜய் அஜித் ட்ரெஸ் எடுப்பேன். இந்த வாட்டி தான் மோடி ட்ரெஸ் எடுத்திருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸும் மோடி ட்ரெஸ் தான் எடுத்திருக்காங்க. எனக்கு மோடி ட்ரெஸ்னால் ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. நல்லதில் நாட்டம் கொண்டால் கூட்டங்கள் நம்மை தேடி வரும். நன்மை திட்டங்களின் நாயகனாக வலம் வரும் பாரத பிரதமர் மோடியை பாரதம் நாடிச் செல்வது வியப்பொன்றும் இல்லை. திரையில் மட்டுமே ஹீரோக்களை பார்த்த இளசுகள் தங்கள் ரியல் லைஃபில் அரசியல் தலைவனாய் நன்மை திட்டங்களின் நாயகனாக உலாவரும் பிரதமர் மோடியை நாடிச் செல்லாமல் என்ன செய்வார்கள்? நன்மையை போடு, உண்மையும் உயர்வும் ஓங்கி வளரும். லோட்டஸ் செய்திகளுக்காக சுஜினுடன் ஒளிப்பதிவாளர் ஞானசேகரன் மற்றும் நாகேஸ்வரி சவுந்தரராஜன்.